நம்மளோட ஐஎம்ஓவில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமான ஸ்டோரி அவங்களோட வீடியோஸ் இமேஜஸ் வைக்கும்போது நமக்கு ரொம்ப இடைஞ்சலாகவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதனாலே நிறையா பேர் நம்ம ஐஎம்ஓவை யூஸ் பண்ணுறது தவிர்த்துட்ருக்குறோம். இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐஎம்ஓவை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனுவில் ரெண்டாவதாக வந்து செட்டிங்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோரி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்ற ரெண்டு ஆப்ஷனும் டிக் பண்ணியிருக்கும். இந்த டிக் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிக் பண்ணதை எடுத்துடும். ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் அன்டிக் பண்ணிக்கங்க. இதை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்னென்ன ஸ்டோரியெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டோரி நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கான அடிக்கடி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வராது. அதனால் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஐஎம்ஓவை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.